அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய Zerodha NRI அக்கௌண்ட்டை எந்தவித குழப்பமும் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், சுலபமாக சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நார்மல் அக்கௌண்ட்டை காட்டிலும் NRI அக்கௌண்ட்டுக்கு ப்ராசஸிங் டைமும் அதிகம், டாக்குமெண்ட்ஸும் அதிகமாக தேவைப்படும், அண்ட் ஸ்டெப்ஸும் இதுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட தேவையில்லை. Zerodhaவுடைய எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்காக தான் Zerodhaவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கோம். Zerodhaவோட வெப்சைட்லேயே போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பார்ட்னர் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்னர் ஆஃபீஸ் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், பாண்டிச்சேரி, ஈரோடு, திருநெல்வேலி, தருமபுரி இந்த இடங்கள் எல்லாமே எங்களுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. Zerodhaவுடைய நார்மல் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் NRI அக்கௌண்ட்டை நீங்கள் ஆஃப்லைனில் தான் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். NRI அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ஆன்லைன் ப்ராசஸும் இருக்குது, ஆனால் அதுவுமே கிட்டத்தட்ட ஆஃப்லைன் மாதிரி தான். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் NRI அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்கணும். உங்களோட ஆதாரில் லிங்காக இருக்க மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இ-சைன் மூலயமா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டரி கிட்ட போய் உங்களோட KYCல சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கணும். ஸோ இதுக்காக 2000-3000 பணம் செலவாகும். இதுவே எங்களோட பார்ட்னர் ஆஃபீஸை நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களோட KYC டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி சீல் வச்சு சிக்னேச்சர் பண்ணி தருவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் நோட்டரி கிட்ட போய் சைன் வாங்கணும், பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எங்கள் டீம் சைன் பண்ணாலே போதுமானது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இ-சைன் ப்ராசஸ் பண்ணலாம். அதனால தான் நான் சொன்னேன் இதுவும் கிட்டத்தட்ட ஆஃப்லைன் ப்ராசஸ் மாதிரி தான். அதாவது கிட்டத்தட்ட செமி ஆட்டோமேட்டிக் ஆன்லைன் ப்ராசஸ் மாதிரி. ரொம்ப சர்ப்ரைஸாக நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சிட்டி லிமிட்ஸ்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எங்களோட டீமே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட NRI அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி உங்களோட இடத்துக்கே வந்து NRI அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ்க்கு எங்களோட டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல மொபைல் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்களே கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எங்களோட டீமே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் NRI அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். NRIனா என்ன அப்படின்னா, நீங்கள் 183 நாளைக்கு மேலே வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் NRIயை கன்சிடர் ஆவீங்க. அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று NRE, இன்னொன்று NRO. NRE அப்படிங்கிறது நீங்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கிற பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க பயன்படுத்துகிற அக்கௌண்ட் தான் NRE அக்கௌண்ட். இதுவே NRO அப்படிங்கிறது இந்தியாவில் உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தை நீங்கள் வெளிநாட்டில் இருக்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்க பயன்படுத்துகிற அக்கௌண்ட் தான் NRO அக்கௌண்ட். NREக்கு PAS லெட்டர்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக தேவைப்படும். இதுவே NROவா இருந்தீங்கன்னா அந்த லெட்டர் தேவையில்லை. NREல நீங்கள் ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் NROவா இருந்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே இதில் எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். NREக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. இதுவே நீங்கள் NROவா இருந்தீங்க அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். NRE அண்ட் NRO ரெண்டுக்குமே அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் 500 ஆகும். புரோக்கரேஜ் சார்ஜஸாக PAS இருந்துச்சு அப்படின்னா 0.5% ஆர் ₹200 whichever is lower அப்படிங்கிற புரோக்கரேஜ் சார்ஜஸ் ஆகும். இதுவே நான் PAS-ஆக இருந்துச்சு அப்படின்னா 0.5% ஆர் ₹50 whichever is lower அப்படிங்கிற சார்ஜஸ் ஆகும். F&Oக்கு per ஆர்டருக்கு ₹50 சார்ஜஸ் ஆகும். AMC-யா 500 + GST ஆகும். கிளியரிங் சார்ஜஸும் இருக்குது. ஃபியூச்சருக்கு மாதத்துக்கு ₹150 ஆகும். இதுவே ஆப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா மாதத்துக்கு ₹1500 ஆகும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். NRI அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு உங்களோட பாஸ்போர்ட், பேன் கார்டு அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்படும். ஃபாரின் அட்ரஸ் ப்ரூஃபும் தேவைப்படும். நீங்கள் அதுக்கு உங்களோட பாஸ்போர்ட் இல்லைன்னா யூட்டிலிட்டி பில் இல்லைன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். உங்களோட NRI அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் சுலபமாக்கிறதுக்காக தான் எங்களோட டீம் இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட NRI அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸில் எந்தவித ரிஜெக்ஷனும் இல்லாமல் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா எங்களோட டீமே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட வளமான எதிர்காலத்திற்கு புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுங்கள். மிக்க நன்றி.